இந்த காலத்தியப்பர் திருவருளை சிந்திக்கின்றோம். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தால் பனிமா மதியின் குளவி திருமுடி கோமள யாமலை கொம்பிருக்க இளவுற்று நின்ற நெஞ்சே இரங்கேல் உனக்கு என் குறையே. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, அம்பாளுடைய அழகுக்கு சமானமாக யாருமே இல்லாதபடியாக இருக்கக்கூடிய அம்பாள். அந்த அம்பாள் எப்பேற்பட்ட அம்பாள்னா, வேதங்கள்லாம் அந்த அம்பாளுடைய திருவடிகளை துதிச்சதுனால அம்பாளோட திருவடி சிவந்து போயிட்டான். அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தால் அந்த அம்பாள் பனி மாமதியின் குளவி திருமுடி கோமல யாமலை கொம்பிருக்க இளவுற்று நின்ற நெஞ்சே இரங்கேல் உனக்கு என் குறையே. அந்த அம்பாள் இருக்கும்போது, அந்த அபிராமி அம்பாள் இருக்கும்போது நீ எதற்கு கவலைப்படுறாயின்றார். அவர் மனசை நோக்கி அவரே சொல்கிறார், இளவுற்று நின்ற நெஞ்சே, இழந்துட்டனே நீ எதை என்றாய். அந்த அம்பாள் எல்லாத்தையும் தரவுள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. இரங்கேல் நீ கவலைப்படாதே, அந்த அம்பாள் இருக்குன்னு சொல்கிறாரு. அதுமாரி சைவர்கள் முதல்ல எதுக்கும் கவலையே படக்கூடாது. மழையே வந்து வீழினும் மனிதர்கள் நிலையில் நின்று கலங்க பெறுதிரேல் தலைவன் ஆகிய ஈசன் தமர்களை குலை செய் யானைதான் குன்றிடு நிற்குமே. மழையே தலையில் விழுந்தாலும் அந்த இடத்த விட்டு அசையாத, சாமி காப்பாரும் நம்ம பெருமானுடைய அடியாருன்னு நீ எண்ணி நில். பெரிய பெரிய கொலை செய்யக்கூடிய யானையெல்லாம் உன்னை கும்பிட்டு நிற்கும் அப்படின்னு நாவுக்கரசர் சொல்கிறாரு. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. பயப்படுற மாரி அஞ்சுவது யாதொன்றும் இல்லை. நம்ம எதை கண்டும் பயப்படுறது இல்லை. நம்ம பயப்படுற மாரி உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாமே பெருமான் படைத்தது. அவன் சர்வைக்கன். சாமி நினச்சா எதுலேருந்து வேணாலும் காப்பாற்றுவார். கல்லில் கட்டி கடலில் வீசினப்பையும் சாமி காப்பாற்றினார். நெருப்பில் இட்டப்பையும் சாமி காப்பாற்றினார். யானை வைத்து மிதிக்க வைக்கிறப்பையும் காப்பாற்றினார். அதுபோல் பெருமான் எந்த சமயத்திலையும் அவனோட அடியார்களை காப்பாற்றுவான். அது நாவுக்கரசர் சொன்னார். வானம் துளங்கில் என் மண் கம்பம் ஆகில் என் மால் வரையும் தானம் துளங்கி தலை தடுமாறில் என் தன் கடல் மீனம் படில் என் இரு சுடர் வீழின் என் வேலை நஞ்சுண்டு ஊனம் ஒன்றில்லா ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தமர்க்கே. இந்த உலகத்தில் ஒரு நாள் வானம் இடிந்து தலையில் உளுந்து இந்த பூமியெல்லாம் நடுங்கி பூமியெல்லாம் இரண்டா போய் மலையெல்லாம் செதறி போய் கடல் 7 கடலும் பூமியை மூடி 4 திசையும் மாறி போய் சூரியனும் சந்திரனும் தலையில் விழுவுதா, அப்போ கூட கவலைப்படாதன்றார். ஏன்னா ஆழகால விஷத்தையே குடித்து ஒரு தீங்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய அடியார்களுக்கு இதெல்லாம் ஒரு அச்சமே அல்ல. எல்லாம் சாமி காப்பாற்றுவார். பெருமான் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள்தான் கவலையும் பயமும் அடைவார்கள். சாமியை நம்பக்கூடியவர்களுக்கு எந்த சமயத்திலையுமே பயம் கிடையாது. சாமி எங்கே பார்த்தாலும் இருக்கார். அவர் எல்லாத்தையும் செய்ய உள்ளவர். அவர் அவரோட அடியார்களை துயரத்தில் வீழ விடமாட்டார். சின்ன சின்ன துன்பம் வருதேன்னா அது வினையோட பயம்தான். அதுவும் திருவருள் தான். உண்மையான அடியார்களுக்கு துயரமே படமாட்டாங்க. கவலைங்கிறதே கிடையாது. அதான் நாவுக்கரசர்
இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைனார்ல. எந்த சமயத்திலையுமே வருத்தமோ துக்கமோ துயரமோ கவலையோ அடியார்களுக்கு கிடையவே கிடையாது. அப்படி இருந்தால் அவங்க அடியார்கள் கிடையாது. எதுக்குமே ஒரு சின்ன வருத்தம் கூட இல்லாத எல்லாம் சாமியோட திருவருள் அப்படின்னு நினைக்கணும். இது எப்பேற்பட்ட துன்பம் அவர் சொல்கிறது இந்த வானம் துலங்கில் என்கிற பாட்டில். அந்த துன்பம் வந்தால் கூட அப்பேற்பட்ட ஒரு நிலை வந்தால் கூட பயப்படாமல் இருன்னு நமக்கு நாவுக்கரசர் அருளி செய்துள்ளார். இதுபோலதான் அபிராமி பட்டர் அம்மாவாசை அன்னைக்கு நிலவு வரும்னு நம்பினார். அம்பாள் செய்வாள் அப்படின்னு அவர் எண்ணினார். உலகத்தில் என்றைக்குமே நடக்காத அதிசயம் அன்னைக்கு நடந்தது. திதியையே அம்பாள் மாற்றிட்டு அந்த ஊரில் சாமி மார்க்கண்டேயனோட விதியை மாற்றினார். அந்த ஊரில் உள்ள அம்பாள் திதியை மாற்றிட்டு. அப்படி அபிராமி நினைத்தால் நடக்காதது என்ன இருக்குது?